இல்ல 3 ஹெட்டிங் பார்க்கணும். லேண்ட் ரிஃபார்ம், பசுமை புரட்சி, இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் மயமாக்கல். 3 டாபிக் வரும். நோட் பண்ணி பார்க்கலாம். லேண்ட் ரிஃபார்ம், நில சீர்திருத்தம். நில சீர்திருத்தீங்களா? அதை நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இப்ப சொன்னீங்களே ஒரு பாயிண்ட், 9வது அட்டவணை, அரசியலமைப்புல 9வது அட்டவணை, 9th ஷெட்யூல். சட்ட திருத்தம் எது வரும்? ஃபர்ஸ்ட் முதல் சட்ட திருத்தம் 1951 ஜூன் 18 நினைக்கிறேன் டேட்டு. ஜூன் 18 போட்டுங்க. டேட் ஒரு முறை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரேர் தான் அமெண்ட்மெண்ட்டுக்கு டேட் கேட்கலாம். முதல் சட்ட திருத்தம் 1951 9வது அட்டவணை ஐட்டிங்களா? 9வது அட்டவணையில முதல் சட்ட திருத்தம். ஓகே, ஜூன் 18 முதல் சட்ட திருத்தம். கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஏற்கனவே. 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் இது. ஆர்டிகல் சொல்லுங்க. 15ல 4, 16ல 4, 15 சப்செக்ஷன் 4 போடுங்க. ஆர்டிகல் இப்படி போடணும். 15/4 போட்டு பாருங்க. அப்புறமா மேக்ஸ்ல மாதிரி 15ல 4, 16ல 4. இப்போ லேண்ட் ரிஃபார்ம் பத்தி சொல்லும் போது நமக்கு ஒரு 3 பாயிண்ட். அட்டவணை எங்க இருக்கு, அமெண்ட்மெண்ட் எங்க இருக்கு, ஆர்டிகல் எங்க இருக்கு. அப்புறம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1948. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1948. லேண்ட் ரிலேட்டடா வரதெல்லாம் சொல்றேன். ரைத்துவாரி முறை சென்னை மாகாணத்தில் அறிமுகம் 1822. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1948. யார் பேர்ல பிரதமர் யாரு? நேரு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் சொன்னேன். ராயத்துவாரி முறை சென்னை மாகாணத்தில் அறிமுகம். ராயத்துனா விவசாயம் அர்த்தம். ரைத்துனா விவசாயம் அர்த்தம். ராயத்துவாரி முறை சென்னை மாகாணத்தில் அறிமுகம் 1822. யாரு? மன்றோ. உதவி செய்தவர் ரீட்ஸ். இதற்கு உதவி செய்தவர் மன்றோன்னு போட்டீங்களா? சென்னை மாகாணத்தில் ராயத்துவாரி முறை அறிமுகம் மன்றோ. உதவி செய்தவர் ரீட்ஸ். ரீட்ஸ். மகள்வாரி முறை பெண்டிங். மகள்வாரி முறை பெண்டிங். போர்டு பாருங்க. மகள்னு இப்படி எழுதுறேன். நான் ஆக்சுவலா இப்படி எழுதுறேன் மகள்வாரின்னு. நான் அந்த மகளை இப்படி எழுதுறேன். மகள் பொருள் கூறுன்னு கேட்டா எழுதுறீங்க பெண். புரியுதுங்களா? மகள்னா பெண். அப்ப மகன்னா ஆண். தமிழ் படிப்போம் இல்ல, அந்த மாதிரி மகள்வாரினா இந்த மகள்னா டாக்ஸ் தான். சரியா? மகள்னா பெண். பெண்டிங். பெண்டிங் பீரியட் சொன்ன நான் 1828. ஆமா, 1878 இருந்து 1835 வரை சதி ஒழிப்பு ஒரு ஆக்ட் முக்கியமானது வரால. ஆங்கில கல்வி அறிமுகம் முக்கியமானது வரும். பெண்டிங்ல 2 ஆக்ட் வருதுன்னா இம்பார்ட்டன்ட் எது வரும்? திரும்ப எழுதணும் நீங்க. சதி ஒழிப்பு, ஆங்கில கல்வி திரும்பவும் சொல்லி பார்க்கணும். மகள்வாரி முறை பெண்டிங் 3 முடிஞ்சிச்சு. பெண்டிங்கே இருக்காது. பெண்டிங் ப்ரிப்பேர் என்ன சொன்னோம்? மகள்வாரி முறை அறிமுகம், சதி ஒழிப்பு, ஆங்கில கல்வி அறிமுகம். இயரை யாரு வராதுன்னு சொல்றது? திரும்ப படிக்கணும். அதை நீங்க இன்னொரு முறை படிக்கணும். அதை 1828 இருந்து 1835 இருக்காங்க. யாரு? பெண்டிங். அதுல இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா போனோம்னா இதெல்லாம் வரும். பட்டாய் சட்டம் வருமா? என்ன பட்டாய் சட்டம் வரும்? அதுல 2வது பட்டாய் சட்டம் வரும். இது கொஞ்சம் சரி, ஓகே ஓகே. ஆமா, 3 20 ஆட் பண்ணோம். 1833. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து ஆட் பண்ணோம். நம்ம ஒரே டைம்ல சாப்பிட்றோமா? பிரியாணி நல்லா பிடிச்ச பிரியாணினா எவ்வளவு முதல்ல சாப்பிட்டு வந்துருமா? என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வருமா இல்லையா? லெக் பீஸு மற்ற பீஸ்லாம் அந்த மாதிரிதான். பிடிச்சத முதல்ல சாப்பிடுவோம். 2 இம்பார்ட்டண்டா இருக்கும். 1829 1835. அதுக்கப்புறம் கொஞ்சமா 1833 பட்டாய் சட்டம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் எடுங்க. ரைத்துவாரி, மகள்வாரி, இன்னொன்னு இருக்கான் நிரந்தர நிலவரி திட்டம். ஓகே, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், நிலையான நிலவரி திட்டம் 1893. 1793. யாரு? காரன் வாலிஸ். எத்தனை ஆண்டுகளுக்கு போடுறாங்க அதை? 10 ஆண்டுகளுக்கு. 10 ஆண்டுகளுக்கு போடுறாங்க அதை. அவங்க கால அளவு கேட்பாங்க. இப்ப எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு காலம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. அந்த டாபிக் அப்புறம் எடுக்கிற மக்கள் தொகை தனியா வரும் நமக்கு.
1793. காரன்வாலிஸ் பீரியட் சொல்லுங்க. 1786 டு 1793. ஓகேங்களா? இப்ப நம்ம 2 வைஸ்ராய் 2 கவர்னர் ஜெனரலோட பீரியட் படிச்சிருக்கோம். திரும்ப படிச்சு பார்க்கணும். நேத்து வாரணாசிஸ் எல்லாம் பார்த்தோம். 2வது கவர்னர் ஜெனரல் தான் யாரு? காரன்வாலிஸ். ஓகே, காரன்வாலிஸ்ல இப்ப இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்ல முடியுமா? காவல்துறை, கலெக்டர்னா வாரணாசிங்ஸ், அதே மாதிரி காவல்துறைனா காரன்வாலிஸ், காரன்வாலிஸ். சரிங்களா? கொத்தவால்னா என்ன? ஓகே, இப்பதான் சென்னையில் இருக்குல்ல கொத்தவால் சாவடின்னு ஒண்ணு, புரியுதுங்களா? அது செக் போஸ்டர், காவல்துறை வந்து அது கண்காணிப்புறது. கொத்தவால்ன்றது காவல்துறையில ஒரு போஸ்டிங். ஓகே, அதுல ஏதாவது சொல்ல முடியுமா? காரன்வாலிஸ்ல பீரியட் எதுனா இப்ப இந்த மாதிரி பெண்டிங் மாதிரி சதி, ஆங்கில கல்வி, பட்டை சட்டம் மாதிரி. குட். முதல் பட்டை சட்டம். அப்புறம் காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பு வெளியிடப்பட்டது அவருதான். ஆனா வெளியிடப்பட்டது பார்லோ ஹெல்ப் பண்ணிருப்பார், உதவி செய்தவர் பார்லோ. காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பு, அதுவும் இயர் வந்து அதே இயர் தான், 1793. ஓகே, அப்புறம் நோட் பண்ணீங்க, அடுத்து நோட் பண்ணீங்க. பூமிதான இயக்கம், ஆச்சாரிய வினோபாவே. பூமிதான இயக்கம் ஆச்சாரிய வினோபாவே 1951 ஏப்ரல், டேட் ஞாபகம் இல்லையா, 17, 1951 ஏப்ரல் 17 பூமிதான இயக்கம். வேணுமா? அடுத்த பாயிண்ட் எதுக்கு எய்ம் நோட் பண்ணீங்க. நோக்கம் உபரியாக அதிகம் இல்லைங்க, உபரியாக உள்ள நிலங்கள். உபரினா என்ன? எக்ஸ்ட்ரா. உபரி நிலங்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் இதே மாதிரி சர்வோதய இயக்கம், அது அவர்தான், ஆச்சாரிய வினோபாவே. இது எதுக்காக? ஏழை விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல். கூட்டுறவு சங்க ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட்ல சொல்லுங்க யாராவது. அமெண்ட்மெண்டா? குட். 97 சைடுல எழுதணும் டக்குன்னு, அதுக்கு தனி டைம்ல கிடையாது. 97 அமெண்ட்மெண்ட் கோஆபரேட்டிவ் 2012 2 பேரு சொன்ன ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு. ஓகே, கூட்டுறவு சங்கங்களை ஏழை விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்களை அமைத்தல். அடுத்தது கொஞ்சம் முக்கியம் போட்டுங்க. தமிழ்நாட்டுல இது ஃபுல்லா பண்ணது சரியா? தமிழ்நாட்டில் 2 இயக்கம் எழுதிங்க. பூமிதான இயக்கம், சர்வோதய இயக்கம். பூமிதான இயக்கம், சர்வோதய இயக்கம். வளர்ச்சியடைய அரும்பாடுபட்டவர்கள். சொல்லுங்க யாராவது ஐடியா இருக்காருன்னா. அவரு ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. யாரு? ஆச்சாரிய வினோபாவா என்ன பண்ணாங்க, ஒரு கீ மாதிரி ஓபன் பண்ணி போயிட்டாரு. அதை டெவலப் பண்ணோம், ரோல் பண்ணணும். அது பண்ணது யாரு? தமிழ்நாட்டுல. இப்ப எப்படி சங்கரலிங்கனார் தெரியுமில்லையா? தமிழ்நாட்டுல வந்து உண்ணாவிரதம். ஓகே, அந்த மாதிரி இது கொஸ்டின் சொல்லணும். ஏதிங்க. ஜெகநாதன் மற்றும் கிருஷ்ணம்மாள். கிருஷ்ணம்மாள் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இப்ப எப்படி சாவித்திரிபாய் புலேவும் ஜோதிபா புலேவும் அந்த மாதிரி சரியா? நேற்று சொன்னீங்க இல்லையா ஜானகி ராமன், அந்த மாதிரிதான். அடுத்தது சுதந்திர இந்தியாவில் அடுத்த பாயிண்ட் நிலம் தொடர்பாக, சுதந்திர இந்தியாவில் நிலம் தொடர்பாக கவனம் பெற்ற முதல் பிரச்சனை
இதுதான் இந்த சர்வோதய இயக்கமும் ஏழை மக்களுக்கு நிலத்தை கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. சரியா? அவன் வந்து அதை படிச்சுக்குவான். அர்த்தம் பண்ணிடுங்க. நிலவுச்சார்ம சட்டம் புரியலமா? ஓகே, 1961. ஆனா புக்கில் பாத்தீங்கன்னா 1960களில் கொடுப்பாங்க. அது கரெக்டா எக்ஸாக்ட் பண்ணா 61. எக்ஸாம்பிள் கேட்டாங்களா அந்த கொஸ்டின்? நம்ம குரூப்ல போட்டிருப்போம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்குது. 1961. அடுத்தது நிலச்சீர்திருத்தம் பிரிவுகள். நிலச்சீர்திருத்தம் மொத்த பிரிவுகள் 4. நம்பர் 1 குத்தகை. குத்தகைனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. தெரியும் இல்லையா? குத்தகை ஷார்ட்டா எழுதுங்க, குத்தகை. நம்பர் 2 இடைத்தரகர்களை மீடியேட்டர், இடைத்தரகர்களை தடை செய்தல். நம்பர் 3 ஒரு நபர் வைத்துக் கொள்ளும் நிலத்தின் அதிகபட்ச அளவு எவ்வளவு வச்சுக்கலாம்? 30 ஏக்கர். ஒரு நபர் பிராக்கெட்ல 30 ஏக்கர் போட்டுங்க, ஸ்டாண்டர்ட் ஏக்கர். ஒரு நபர் வைத்துக் கொள்ளும் அதிகபட்ச நில அளவு பிராக்கெட்ல 30 ஏக்கர்னு போட்டுங்க. 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு போடுங்க. சரி, 30க்கு மேல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? புரியல. டாக்ஸ் கட்டுறது இல்ல, கொடுத்துடணும். அவர் வருவாரு. யார் வருவாரு? விஓ இல்ல, வினோபா வருவாரு. விஓ வந்து என்ன பண்ணுவாரு? இப்பவும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்குங்க. வேலூர்ல ஒரே இடம் தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஆக்ட்ல இருக்கிற ஒரே லேண்ட் எங்கன்னா மேலார்சம்பட்டில் இருக்கு. 2 சர்வே நம்பர் இருக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே. ஆமா, அவர் பேசிக் அதுதான். அதுல அடுத்த பாயிண்ட் எதுங்க? 4 நம்பர் 4. நம்பர் 3 சொல்லிட்டுனா ஓகே. நம்பர் 4 ஏதுங்க? நில சீர்திருத்த சட்டங்கள் மூலம் நில சீர்திருத்தம் லேண்ட் ரிஃபார்ம் எல்லாருன்னு போட்டுங்க. லேண்ட் ரிஃபார்ம் எல்லாரும் போடுங்க ஷார்ட்டா. எல்ஆர் ஆக்ட் மூலம் பெறப்பட்ட நிலங்கள் எல்ஆர் ஆக்ட் மூலம் பெறப்பட்ட நிலங்கள். ஓகே. கீழே எல்ஆர் ஆக்டின் முக்கியத்துவம். லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் நீளமா எதுனா லேட் ஆகும். எல்ஆர் ஆக்ட் முக்கியத்துவம். இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஒரே ஒரு வரியில் எதுங்க? எதுக்காக கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. யார் கொண்டு வந்தாங்க, எங்க கொண்டு வந்தாங்கன்றத விட்டுட்டு ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இது எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஓகே, நோட் பண்ணி பார்க்கலாம். வேளாண்மையில் அதிக விளைச்சல் பெறுவதும் வறுமை குறைத்தலும். 2 வேர்டு தான். வேளாண்மையில் அதிக விளைச்சல், வறுமை குறைத்தல். இன்னொரு பாயிண்ட், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஜமீன்தாரி முறை, இந்த லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் வந்ததுனால இதெல்லாம் போயிடுச்சு. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இடைத்தரகர் போயிட்டாங்க. இடைத்தரகர் ஒழிப்பு. யாருக்கு பாதுகாப்புன்னு கேட்டா உழவர்கள். அந்த பாயிண்ட் எதுங்க? இது மைனஸ் பாயிண்ட். ஒழிக்கிறதுலாம் போயிட்டு மைனஸ். யாருக்கெல்லாம் பிளஸ் பாருங்க? குத்தகை விவசாயி. இப்ப லேண்ட் வந்து அவங்க சொந்தமா இருக்காது, கரெக்டுங்களா? குத்தகை எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு சொந்தமா லேண்ட் இருக்குமா? இருக்காது. போயிட்டு 5 வருஷமா 6 வருஷம் லீஸ் போட்டு அவங்க வந்து பயிர் வைப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுல ஏறிங்க குத்தகை விவசாயிகள், உழவர்கள் பாதுகாப்பு. உழுபவனுக்கு நிலம் சொந்தம். உழுபவனுக்கு நிலம் சொந்தம். நில உச்சாரம் ஹெட்டிங் போடுங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர், இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நோட் பண்ணி போகலாம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரி இருக்காதால, இல்லைன்னா நீங்க மாற்றி எழுதிங்க. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். இல்ல இந்த பாயிண்ட் எழுதிங்க, அனைத்து மாநிலங்களையும் மாறுபட்டு இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபிளா அதை எழுதுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அனைத்து மாநிலங்களிலும் வேறுபட்டு இருக்கும். அஸ்ஸாம் நோட் பண்ணி பார்க்கலாம். 50. அஸ்ஸாம் 50. ஜம்மு காஷ்மீர் 22.75, 22.25. மேற்கு வங்காளம் 22. நெக்ஸ்ட் கூட்டுறவு சட்டம். தமிழ்நாடு எழுதிங்க. தமிழ்நாடு எவ்வளவு சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஓகே. நெக்ஸ்ட் இந்திய கூட்டுறவு சட்டம், கோஆபரேட்டிவ் ஆக்ட் 4. 1904 இன்னும் 2 சட்டம் இருக்கும். தொல்பொருள் ஆய்வு சட்டம், பல்கலை சட்டம். ஓகே, இப்படிதான் படிச்சிடும் நம்ம. 1904னா யார் வயசுல வரணும்? கர்சன் 1899 to 1905. கர்சன் வந்தாவே ஒரு இன்னொன்னு போட்டுடலாம் 1905. இங்கே நம்ம ஒரு 2-3 வயசுல படிச்சுட்டோம் பாருங்க. கர்சன்ல 4 இயர், பெண்டிங்ல 3, காரண வயசுல 2. இப்படி திரும்ப தூரம் படிக்கணும். அதை நம்ம பெண்டிங்ல என்ன 3 சொன்னா 1829, 1835, 1833. இங்க கர்சன்ல 1904. சார் நம்ம படிக்கிறது இதுல படிக்கிறோம் லேண்ட் ரிஃபார்ம்னா பரவாயில்ல, நம்ம 200 கோர்ஸுக்கு அட்டன் பண்ண போறோம். 1904 பல்கலைக்கழக சட்டம், 1904 தொல்பொருள் ஆய்வு சட்டம், 1904 கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் ஆக்ட்னு போடுங்க. கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1904. 1905 வங்க பிரிவினை. ஓகே. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம். நெக்ஸ்ட் தனியா எழுதிங்க. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932. 1932. அடுத்து எழுதிங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. குத்தகை எழுதிங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிங்க. உலகின் பழமையான டெல்டா. உலகின் மிக பழமையான டெல்டா. வேர்ல்டுல எத்தனை கண்ட்ரி இருக்கு, எத்தனை கான்டினென்ட் இருக்கு, அந்த கடல்ல எத்தனை கடல் இருக்கு, எவ்வளவு நிலப்பரப்புலாம் இருக்கு, அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுல உலகின் மிக பழமையான டெல்டா எதுனா காவிரி டெல்டா. காவிரி டெல்டா. காவிரி டெல்டா பகுதியை நில குத்தகை முறைக்காக ஆய்வு செய்தவர் கேத்லின் ஹாக். கேத்லின் போர்ட் பார்த்து ஸ்பெல்லிங் கட்டுறதுங்க. கேத்லின் ஹாக் 1952. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. விவசாய தொழிலாளர் சங்கம் 1952. விவசாய தொழிலாளர் சங்கம் 1952. இதனால படிச்சு வச்சுங்க. புக்ல வந்து கலர் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கலர்ல இருக்கிற பாக்ஸ் எல்லாம் மொத்தமா படிச்சுக்கணும் நீங்க. அடுத்தது மேசர் பாலாங்கில ஒரு ஆக்ட் கேட்கறாங்க தெரியுங்களா? சரி, இன்னொன்னு கமிட்டி நடத்துற மாதிரி ஆக்ட் இல்லாம கொஸ்டின் இருக்கா? நேற்றே கேட்டேன், கேட்கலாம் மறந்து போச்சு. ஆக்ட் சார் நடத்தணும். இப்போ கமிஷன் வந்து கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். எதெல்லாம் கம்பல்சரி இதோ தெளிவா படிச்சிடணும். அதே மாதிரி ஆக்ட் வந்து மேசர் பாலாங்கில கேட்கறாங்க, டைரக்டாவும் கேட்கறாங்க. போன முறை கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் 2023 இல்ல 22 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 கொஸ்டின் எடுத்து வச்சுங்க. பக்கத்துல தள்ளிக்கினே அவங்க 100 கொஸ்டினையும். இந்த 2 பாயிண்ட் தான் பாருங்க. எது கமிஷனோ ஆக்ட் தான் பாருங்க. இல்லைன்னா கிழிச்சு போட்டுருங்க கொஸ்டின் பேப்பரை. இல்லன்ட்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்கு கண்டிப்பா. புரியுதுங்களா? அது இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துடலாம். என்ன சொன்ன கொஸ்டின் இன்னும் சொல்லல. விவசாய தொழிலாளர் சங்கம் 52. அடுத்தது
தமிழ்நாடு பயிரிடும், இது முக்கியம் போட்டுங்க. தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைக்காரர்கள் சட்டம். தமிழ்நாட்டுல டெனன்ட், அதாவது குத்தகை சட்டம் 68. குத்தகை ஏதாவது ஞாபகம் இருக்குமா? 68 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைக்காரர்கள் சட்டம் 1968. அதே சிமிலர்லி டிட்டோ போடுறேன். தமிழ்நாடு விவசாய நிலங்கள், தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை சட்டம் 69. ஒரு 3 ஆக்ட் சொல்லியிருக்கு பாருங்க. 52 என்னது? தொழிலாளர் சங்கம். 68 வெறும் குத்தகைக்காரர் மட்டும்தான், குத்தகைக்கு மட்டும் தான் வரணும், அவங்களுக்கு லேண்ட் இருக்காது. 68. 69 என்ன தெரியுதா? விவசாய நிலம் சம்பந்தமா இருக்கும், அதுல குத்தகை எப்படி இருக்க வைக்கிறாங்க. விவசாய நிலங்கள் குத்தகை பதிவு சட்டம் எப்படி பண்ணணும்? விவசாய நிலம் இருக்கு, இது எப்படி நம்ம பதிவு பண்ணணும்? இப்ப எங்கேயும் வந்து 50 ஏக்கரா இருக்கு, இது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு குத்தகைக்கு விடணும். நீங்க அப்ப குப்புசாமி வந்து குத்தகைக்கு வச்சுன்னு சொல்லிட்டு இல்லாமா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒரு மாசம் எங்க வெளியில போயிருப்போம், என்ன பண்ணிருப்போமா, ஆளே இருக்க மாட்டான். 31ஆம் தேதி வந்து பார்த்தா, 31 நாள் பார்த்தா என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு என்னோட தான் நிலம்னு சொல்லி என்ன பண்ணுவான், போயிட்டு இருப்பான் கிளம்பி. அதுக்கு என்ன பண்ணோம்? பதிவு பண்ணோம். குப்புசாமிக்கு நான் இந்த நிலத்தை வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு ₹1,000 இது பண்ணிட்டு நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு பதிவு பண்ணணும். அந்த ஆக்ட் தான் எதுன்னு கேட்டா 69 சட்டத்துல சொல்லியிருக்கோம். அது நீங்க வேலைக்கு போன பிறகு அதை எடுத்து பார்க்கணும். இப்போ 69 மட்டும் பார்த்தா போதும். நீங்க என்னன்னு 1968னா குத்தகைக்காரர் மட்டும், 69னா நிலத்தை குத்தகைக்கு பதிவு பண்றது. இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா இந்த ஆக்ட் எடுத்து பார்க்கணும். இந்த ஆக்ட் ஆக்சுவலா இந்த 1961 ஆக்ட் வந்து நான் அங்க செக்ஷன்ல இருக்கும்போது இந்த ஆக்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வினோபா படம்லாம் இருக்குது, அதுல போட்டோலாம் போட்டிருக்காங்க. அது பழைய காலத்துக்கு, அது சும்மா ஜெராக்ஸ் வச்சிருந்தாங்க. அதை எடுத்து அவங்களுக்கு என்ன வந்து அவங்க அப்பாவை கொடுத்துருக்காங்க, தாத்தா அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேண்டை வந்து பையனுக்கு பிரிச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணோம், அனுபவத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்க அப்படின்ட்டு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம், இந்த ஆக்ட் எல்லாம் சொல்லி வருதுக்காங்க. எந்த ஆக்ட? இந்த ஆக்ட் நம்ம பார்க்கணும். இருக்கு வேலைக்கு போன பிறகு அதை படிக்கணும். நீங்க இது என்னடா கொடுமையா போச்சுன்றீங்களா? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட படிக்கணும், வேலைக்கு போன பிறகு அந்த ஆக்ட் எல்லாம் சொல்லியிருக்குது. இப்ப அந்த ஆக்ட் எல்லாம் சொல்லியிருக்கிறது இல்ல, கரெக்டுங்களா? ஆக்ட்னா என்ன மட்டும் நம்ம படிச்சா போதும். இப்ப வேலைக்கு போன பிறகு இதை என்ன பண்ணோம், 1961 லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்னு போட்டா அது பாட்டுக்கு ஒட்டிட்டு கொண்டு வந்து பிடிஎஃபா அதுல என்ன சொல்ல வராங்கிறது ஒன் பை ஒன்னா படிக்கணும். அது இப்ப உங்களுக்கு தேவையில்லை. சொல்லணுமா? தேவையில்லை. 68 69 பார்த்தோமா? அடுத்து எதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஒரு 2-3 ஆக்ட் வந்திருக்கு. நிலவுச்சாரம் சட்டம் என்ன சொன்ன? தமிழ்நாட்டில் என்ன சொன்ன ஏறு 60ன்னு போட்டிருக்காங்க புக்ல, நடைமுறைக்கு 61 தாங்க. இதுல 60ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எதுங்க? 60களில் போடுறாங்க. அதுல வந்து கரெக்டா எக்ஸாக்டா நம்ம கொண்டு வர முடியாது. ஆப்ஷன் பாருங்களேன். ஆப்ஷன் நமக்கு தலைவலின்னு கேட்டா எப்படி இருக்கும்? கரெக்டா நம்ம தலைமையில கை வச்சு பண்ணிட்டோம். இந்த மாதிரி சமயத்துல என்ன இருக்கும்? 61 போட்டேன் நீங்க. அது நம்ம புக்ல இதுல இருக்கு ஆக்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. திருத்தம். LR ஆக்ட்ல திருத்தம். லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், அதான் LR ஆக்ட் போட்டுங்க. நிலச்சீர் சட்டத்தில் திருத்தம் செய்யாது. இப்ப எப்படி நம்ம குடியுரிமை சட்டம் திருத்துறாங்க சொன்ன மாதிரி படிச்சோமா இல்லையா? அந்த மாதிரி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. திருத்தம் அமெண்ட்மெண்ட்னா நம்ம படிக்கிற அமெண்ட்மெண்ட் கிடையாது. எங்கெல்லாம் திருத்துறோமோ அது அமெண்ட்மெண்ட் அர்த்தம். ஓகே, ஏறிங்க. 2015 இது பிராக்கெட்ல ஏறிங்க. 2015 போட்டு பிராக்கெட்ல வெளிப்படைத்தன்மை, நியாயமான, வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயமான இழப்பீடு பெறும் உரிமை. அத என்ன பண்றீங்க, கூகுள்ல போயிட்டு அப்புறமா LAR முக்கியம் போட்டுங்க. LARR ஆக்ட் இது கொண்டு வந்து 2013
இது கொஞ்சம் முக்கியம் போட்டு படிங்க, ஏன்னா புக்ல நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க. LARR ஆக்ட் 2013. எப்படி இதை படிக்கணுமா? MSME எப்போ தப்பா சொல்றீங்களே? MSME ஆக்ட் எப்போ? 2006. அந்த மாதிரி சில ஆக்ட் எல்லாம் கேட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி 4 மெசேஜ் பாருங்க, MSME LARR நம்ம ஏதோ புதுசா இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. ஓகேங்களா? கேளுங்க. இது சைடுல எழுதி வச்சுங்க. MSME 2006, LARR 2013. மிசா எப்போ? 71 மிசா. அடுத்த பாயிண்ட் எதுங்க? முக்கியமா LARR ஆக்ட் 2013, நடைமுறை 15. முக்கியம் போட்டுங்க, அதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பசுமை புரட்சி ஹெட்டிங் போடுங்க. பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். முதல்ல நீங்க சொல்லிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல்ல பார்த்துருவோம். உங்க கேள்வி என்ன வருதுன்னு பார்க்கலாம். பசுமை புரட்சி, குட். MS சுவாமிநாதன், கரெக்டா? பசுமை புரட்சி என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர், காயின் பை கிரீன் ரெவல்யூஷன். வார்த்தையை உருவாக்கியவர் காயின், வில்லியம் காய்டு. பசுமை புரட்சி என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் காய்டு. பசுமை புரட்சியின் தந்தை, அதெல்லாம் வேர்ல்டு இந்தியாவும் இல்ல, வெறும் பசுமை புரட்சி அந்த இருக்குது, நார்மன் போர்லாக். 4 ஆப்ஷன் பார்த்து போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் நினைச்சுக்கிறோம், எப்படி இருட்டிச்சுன்னா பேய் வருமோ, பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருமோ அப்படின்ற மாதிரி. ரெண்டுலாம் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா, புரியுதுங்களா? நார்மன் போர்லாக் இருந்தா கொஸ்டின் ஆப்ஷன்ல வேற யாரா இருப்பாங்க. MS சுவாமிநாதன் அது இருக்க மாட்டாங்க. இல்ல ஸ்பெசிபிக்கா கேட்பாங்க, என்னன்ட்டு கோதுமை புரட்சி, பசுமை புரட்சி கோதுமை, அது பண்ணி கேட்டாக்கா நார்மன் போர்லாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, இது பிரச்சனை இல்லை, MS சுவாமிநாதன். ஃபுல் ஃபார்ம் மான்கொம்பு சாம்பசிவம் சாமிநாதன். என்ன நோக்கம்? ஹை ஈல்டு வெரைட்டி, HYPயா HYBP, ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம். அதாவது வீரிய ரக விதைகள் கொண்டு, இப்படிங்க, வீரிய ரக விதைகள் மூலம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம நெல் எடுத்துக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 கிலோ நெல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நெல்லே நாட்டாங்கால விட்டு நெல் நடுறோம். எவ்வளோ ஒரு தோராயமா? அது நம்ம விதை நேர்த்திலாம் செய்யல, அப்படியே இருக்கு. காய வச்சோம், மெத்த மேல காய வச்சோம், என்ன பண்றோம், மூட்டையில கட்டினோம், நாற்று என்ன பண்ணோம், பதப்படுத்தி விட்டோம், புடிங்கி நட்டோம். இது எவ்வளவு கொடுக்கும்? சரி, இது ஒரு 100 மூட்டைன்னு வச்சுங்க தோராயமா. சரி 100 வேண்டாம், 50 வச்சுக்கோ. 20, சரி 20 மூட்டை வச்சுங்க தோராயமா. இதை நம்ம அந்த நெல் விதை இல்லாம வேற விதை நேர்த்தி செஞ்சு, அது சொல்றோம்ல, இதோ HYVPல கொண்டு விடுறோம். என்ன பண்ணுவோம்? அது டபுள் ஆகும். எந்த ஆகும் போது கொஞ்சம் குரோத் ஆகும். சரியா? கண்டிப்பா வருங்க அது. ஏன் அது ஏன் ஹை ஈல்டு கொடுக்குது? அது பதப்படுத்துறாங்க, அதுக்கு இந்த டெக்னாலஜி நிறைய இருக்கு. சரியா? ஓகே, ஏதுங்க. வீரிய ரக விதைகள் மூலம் அதிக விளைச்சல் உருவாக்குதல். திடீர்னு நல்ல பயிர் நல்லா இருக்குதுன்னு பூச்சிலாம் கடிக்க பார்க்க வந்தது. கரெக்டா? பூச்சி அடிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணும்? உடனே அதை பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணணும். பூச்சிக்கொல்லி. அடுத்தது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இப்ப பாருங்க, நம்ம கூட என்ன பண்ணுவோம், 98 மார்க் வரணும்னு வச்சு என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல 90 எடுத்தா பரவாயில்ல விட்டுற மாட்டோம். புஷ் பண்ணி அவனை நல்லா 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்க வச்சு 93 எடுக்க வைப்போம். அப்ப பயிர் என்ன வருதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிப்போம், உரத்தை போடுவாங்க. கரெக்டுங்களா? நார்மலா எடுக்கிற 35 மார்க் எடுக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, 35 மார்க் எடுக்கிறாமா, அவன் என்ன பண்ணுவாங்க, என்னமா இதை மட்டும் நீ 35 குறைச்சிட்டு போற, அப்புறமா
இது மட்டும் பச்சை போதும் அப்படிடுவாங்க. கரெக்ட் சொல்றாங்க. சரி, 98 எடுக்கிறோன்னு அவனை விட மாட்டாங்க, எங்கேயுமே விட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போகாத, 10th படிக்கிற, அப்புறம் என்ன இன்னும் டிவி பார்க்காத, போன் பார்க்காத, கிரவுண்டுக்கு போகாத, சாப்பிடாத, தூங்காத, அந்த மாதிரிதான் இங்கேயும். அப்ப என்ன பண்றாங்க, உரம் இன்னும் கொஞ்சம் அப்ளிக் பண்றாங்க. உரம், பூச்சிக்கொல்லி, ஹை ஈல்டு வெரைட்டி, 3 பாயிண்ட் வரணும். சீட்ஸ் சரியா, ஹை ஈல்டோட சீட்ஸ், விதை, ஷார்ட்டா சொல்லலாம், விதை, உரம், பூச்சிக்கொல்லி, அவ்வளவுதான் 3 பாயிண்ட். பசுமை பிரச்சனை இந்த 3 பாயிண்ட் வரணும். இதன் மூலமா பயிர் பெருக்கம், இரட்டைப்பாதல் இல்ல அதிக பெருக்குதல். இப்ப அடுத்து வர இப்ப என்னென்ன பயிர்லாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு? கிராப் அதிகமா யூஸ் பண்றதுன்னு கேட்டா கோதுமை, கோதுமை, உருளைக்கிழங்கு, நெல், மக்காச்சோளம், கோதுமை, உருளை, மக்காச்சோளம், நெல், மக்காச்சோளம். கோதுமையில ஒரு விட்டு சொல்லுங்க. சர்பதி, சொனாரா, சபர்மதி இல்ல, ஆமா சர்பதி, சொனாரா, இன்னொன்னு சோனாலிகா. டிராக்டர் ஒண்ணு பாத்தீங்களா? சோனாலிக்கான்னு ஒரு டிராக்டர் வருது. டிராக்டர் பாத்தீங்களா இல்லையா? எதுப்பா? ப்ளூ கலர், 4 வீல் சொல்ல முடியாதா? ப்ளூ கலர்னா எல்லாருக்கும் எப்படிதான் தெரியும். சோனாலிகா ஓகே இருக்கு. சோனாலிகா, சொனாரா, சர்பதி, இது 3மே கோதுமையோட வெரைட்டிஸ். நெக்ஸ்ட், அப்போ பசுமை புரட்சி அதிகப்படுத்துது. உருளைக்கிழங்கு சொல்லுங்க. உருளை, நெல்லு, மக்காச்சோளம். உருளைக்கிழங்கு ஆக்சுவலா வந்து பிராண்டட் வரல. அதுல இதுல நெல் இருக்கு. ஐஆர், இன்னொரு பேரு ஐஆர்ட்டுக்கு கொடையாளி இல்ல, வேற குள்ள அரிசினா குட்டமரா இருக்கும். அது இவ்வளவுதான் இருக்கும். அது குட்டையா இருக்கும், குட்டை ரகம். ஐஆர்8க்கு பிராக்கெட்ல ஒரு பேர் வரும், அதிசய அரிசி. அதிசய அரிசி படிக்கணும் ரிப்பீட்டடா. ஐஆர்8 பிராக்கெட்ல அதிசய அரிசின்னு போட்டுங்க. ஐஆர்னா ஐஆர் ஃபுல் இந்தியன் ரைஸ், ஐஆர்8. அப்புறம் ஒண்ணு காவேரி. மக்காச்சோளத்துக்கு பிராண்டட் இல்ல. ஓகே, இது 2 மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சரி, இது பாத்தீங்கன்னா இந்த கிராப் ஃபுல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா? நெல் மட்டும்தான் நம்ம ஊர்ல இருக்கு, மீதி மெட்டமே நார்த் இந்தியா. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, பசுமை புரட்சி வந்து தென் தமிழகத்துல, அதாவது சவுத் இந்தியாவில அது டெவலப் அவ்வளோவா இல்லை. சரியா, இது எப்படின்னு கேட்பாங்க ஃபைனலா. இது நம்ம வந்து அந்த கூற்று காரணம் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துங்க. நம்ம ஊர்ல வந்து அதிகமா டெவலப் ஆகல. ஏன்னு கேட்டா கோதுமை நம்ம ஊர்ல வராது, உருளை வராது, மக்காச்சோளமும் அந்த அளவுக்கு டெவலப் சொல்ல முடியாது. நெல் ஓகே எல்லாருக்கும் இருக்கும். அடுத்ததுங்க அறிமுகம். இப்ப பாருங்க, நம்ம ஒரு சினிமா பாதி படத்துக்கு அப்புறம் போய் அந்த எழுத்து பிக்சர்லாம் வரும், அது மாதிரி இருக்குது. கரெக்டா? திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பான், ஏதோ ஒரு கிளைமாக்ஸ் சினிமா இருக்கும். அப்புறம் பார்த்தா உங்கள் இளைய தளபதி ஏதோ ஒன்று போடுவாங்க 10-20 நிமிஷத்துக்கு அப்புறம். இது முதல்ல நத்திருக்கணும். நம்ம அறிமுகம் சொல்லுங்க. 1965 to 67. இது வந்து எப்பவுமே வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு அந்த கொஸ்டின். பார்த்து வச்சுங்க. இயர் வந்து இது மாதிரி கொடுப்பான். எந்த பிளானு சரிங்கம்மா? எதில் அறிமுகம் பண்ணாங்க? தேர்ட்ல அறிமுகம். வாய்ப்பாடு மாதிரி எழுதி பார்த்துங்க. இயர் நோட் பண்ணி வச்சுங்க. 51 56, 58 61, 61 டு எது நம்ம போட்டல 51 டு 56, 56 டு 61, 61 டு 66. இங்கே முடியுது. அந்த ஓராண்டு முடியுதுலயே 66 டு 69 என்னது? பிளான் ஹாலிடே லீவு. ஓகே, அப்ப 3வதுல அறிமுகப்படுத்திட்டாங்க. 65 அங்க வந்தது. சரியா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பசுமை புரட்சி. மொத்த நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு
இதெல்லாம் டேட்டா கொஸ்டின். மொத்த நாட்டு உற்பத்தி வேளாண்மையின் பங்கு 12 to 15%. அடுத்த ஒரு பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அனைத்து 5 ஆண்டு திட்டங்களிலும் 15 12 to 15 அனைத்து 5 ஆண்டு திட்டங்களிலும் ஷார்ட் 5-year பிளான் அனைத்து 5 ஆண்டு திட்டங்களிலும் வேளாண் துறைக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் ஒரே மாதிரி இருந்துச்சா மாறுபட்டது? கடைசி பாயிண்ட் தான், கடைசி வேர்டு தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், எத்தனை பிளான் மொத்தம்? 12 பிளான் உங்க கையில வந்து எப்பவுமே ரெடியா வச்சுருக்கிறோம். புரியுங்களா? இந்த 1ல இருந்து 12 பிளான் வரலையும் வேளாண்மைக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் ஒரே மாதிரியா இருந்திருக்குமா மாறுபட்டிருக்குமா? கடைசி வழிமுறை நம்ம ஸ்டேட்மெண்ட் மாறுபட்டவை. ஏதோ ஒண்ணுத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. எத்தனாவது? ஆமா, அது மட்டும் எதுங்க. முதல் பிளானுக்கு மட்டும், முதல் திட்டத்திற்கு மட்டும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம், விவசாயம் நீர்மின் திட்டங்கள்னு போட்டுங்க. விவசாயம் நீர்மின் திட்டங்கள். அடுத்தது எம்.எஸ். சாமியோட ஒரு கொட்டேஷன் நோட் பண்ணுங்க. உணவு பற்றாக்குறை நாடு என்ற நிலையிலிருந்து முக்கியம் போட்டு வச்சுங்க. அப்பதான் திரும்ப நோட்டு பிரிக்கும் போது ஏதோ ஒன்று அங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதை பழக்கப்படுத்திங்க. சில பேர் அப்படியே எழுதி அப்படியே போடுறது தான் நோட்டு. ஒரு சில நோட்டு இப்ப அனுப்புற பாருங்க, அதுல வந்து அவங்க எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க பிடிஎஃப் அனுப்ப நேஷனல் பார்க் நடத்த அப்புறமா உணவு பற்றாக்குறை நாடு என்ற நிலையிலிருந்து நமது இந்தியா அந்த பற்றாக்குறை நாடு அண்டர்லைன் பண்ணீங்க. நமது இந்தியா அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு, அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு அளித்த நாடாக வளர்ச்சி பெற்றுள்ளது. யார் சொன்னது? எம்.எஸ். சாமிநாதன். ஓகே, இது நமக்கு கிளிக் ஆகும். சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம படிக்காம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போடலாம். ஆனா எம்.எஸ். சாமிநாதன் பக்கத்துல இன்னொரு விவசாயி மாதிரி வந்துட்டாருன்னா கஷ்டம். ஓகே, புரியுதுங்களா? எல்லாமே பற்றாக்குறை இருந்த நாடு இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு பாருங்க, நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருந்த நூறு சூழல மாதிரி தெருவுக்கே சாப்பாடு போடுறோம் நம்ம. அந்த மாதிரி கொட்டேஷன் சொல்றாரு. யாரு? ஓகே, அரசு பாயிண்ட் எதுங்க? இந்தியா ஒரு பருவமழை சார்ந்த நாடு. கரெக்டா? கரெக்ட் தானே? இந்தியா பருவமழை சார்ந்த நாடு. எந்த மண்டலத்தில் இருக்குது? நோ, அதான் அயன மண்டல வெப்பமண்டலம். ஓகே, இந்தியா அர்த்தம் பண்ணதுங்க. இதுல போட்டுங்க. அந்த குட்டே பிஸ்கெட் இன்னும் நத்தலனாலத அது எப்ப நத்தருக்குன்னு தான் எனக்கு ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். எதுங்க இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? மேலகத்து கடற்கையா கொஞ்சம் பெருசா போடணும். அடுத்த வாரம் பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுங்க. அதை இங்க பாருங்க, இது 3 இருக்கு இல்லையா? அந்த லேயரு மேலகத்து கடக ரேகை, பூமத்திய ரேகை, மகர ரேகை. ஆக்சுவலி இந்திய கடக ரேகை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்க, கடக ரேகை செல்லும் மாநிலங்கள் எத்தனை? அங்க பாருங்க, இந்த லைன் இப்படி போகும் பாருங்க. இப்படி போட்டு வச்சுங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. கடக ரேகை வந்து குஜராத்தோட அந்த வாய்க்குள்ளே போகும், சிங்கத்தோட வாய்க்குள்ள போற மாதிரி தெரியும். கிர்காடு அங்கதான் இருக்கு, அங்கதான் சிங்கம் இருக்கு. சிங்கம் வாய்த்தோட எப்படி இருக்கும் இந்தியாவில? ஒரு பிக்சர் இமேஜின் பாருங்க, அங்கதான் கிர்காடு இருக்கு. அது வாய்க்குள்ளதான் அந்த கோடே போகும். அதுல 7 மாநிலம் போகும். அதுல அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கோடு வேர்ட் சொல்லிட்டு நினைக்கிறேன். எம்ஜிஆர் மகனா? எம்ஜிஆர் சிஎம் JWT. சரி, எப்படியோ நீங்க எப்படின்னா இமேஜினரி பண்ணி படிச்சீங்க நீங்க. இது வந்து கடற்கரை. இங்க பாருங்க, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வரும் நமக்கு. எப்படி சரியா?
கீழே வந்து அந்த நாக்கு மாதிரி இருக்கிற இந்தியா பகுதி வந்து கரெக்டா பூமத்திய டச் ஆகும் கொஞ்சம். அப்போ ஃபுல்லா வந்து நமக்கு மேல போகாது. ஆப்ஷன்ல என்ன இருக்கு பாருங்க. முதல்ல என்ன காற்று இருக்கு, என்ன காற்றுன்னு கேட்டா ஒரு புக் பேக் கொஸ்டின் கேட்டுதாங்களே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல. நம்ம ஒரு குரூப்ல போட்டோம் நிறைய முறை. அதை புக் பேக்ல இருக்குது அந்த கொஸ்டின் கேட்டுதாங்க எடுத்து. என்ன வகையான பருவமழை காற்று இருக்குன்னு கேட்டுதாங்களே. அப்புறம் வாட்ஸ்அப் பார்க்கும் திருப்பணும். தேதிங்க. இந்தியா அயன மண்டல பகுதியில் அமைந்துள்ளது. பருவமழை சார்ந்த நாடு. இது கூற்று காரணம் கேட்பாங்க. ஏஆர் கூட பக்கத்தில் போட்டு வச்சுங்க. அசன் டிசிஷன்ல கேட்கிற கொஸ்டின். இந்த 2 பாயிண்ட் சொல்லி வச்சேன். கீழே இன்னொரு பாயிண்ட். இதனால் மழைப்பொழிவை பொறுத்தே விளைச்சல் இருக்கும். கரெக்டா? கூற்றுக்கு சரியான காரணம். இதனால் மழைப்பொழிவை பொறுத்தே விளைச்சல் இருக்கும். இந்திரா காந்தி பீரியட்ல இந்த மாதிரி கொஞ்சம் வறட்சி ஏற்பட்டுச்சு. நமக்கு நெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு விளைஞ்சிச்சு. நார்த் இந்தியா ஃபுட் எல்லாம் வந்து டேமேஜ். கோதுமையை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியல. அமெரிக்கால இருந்து உற்பத்தி அங்க இருக்கிறதுனால கோதுமையில உற்பத்தியில அமெரிக்கா அதிகம். அங்கிருந்து ஒரு பிளான் மூலமா என்ன பண்றாங்க, இறக்குமதி பண்றாங்க. அந்த பிளான் பேரு PL480 பப்ளிக் லான் பேரு. PLனா சரியா? PL480 ஒரு பாயிண்ட் அதிங்க. PL480 திட்டத்தின் மூலம் இப்போ மழைப்பொழிவு அதை சார்ந்துதான் இருக்கும். சப்போஸ் மழைப்பொழிவு இல்லைன்னு என்ன ஆகும்? வறட்சியா இருக்கும். வறட்சியா இருந்தா என்ன? உணவு பற்றாக்குறை இருக்காது. உணவு பற்றாக்குறை பட்டினியா இருக்கணும். நம்ம பட்டினியா இருந்தா என்ன பண்ணோம்? கவர்மெண்ட் கேட்போம். நம்ம நான் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். கரெக்ட் தானே? ஓகே. அப்ப என்ன இப்ப பாருங்க, இதுல இஸ்ரேல் எல்லாம் பாத்தீங்களா? இஸ்ரேல் பாலஸ்தீன் எல்லாம் கவனிச்சிங்களா டிவில? ஒரு வாட்டர் பாட்டில் போனா லாரி மடக்கி தண்ணி அவ்வளவு பற்றாக்குறையா இருக்கு. பிரெட் எல்லாம் எவ்வளவு விற்கிறாங்க தெரியுமாங்க? எவ்வளவு இருக்கும் ஒரு பிரெட் பேக்கெட்டு? தோராயமா சொல்லுங்களேன். இங்க எவ்வளோ? 50 ரூபா. அங்க எவ்வளவு நினைச்சீங்க கேட்டீங்களா? ஏன்னா நியூஸ்ல கேட்டீங்களாமா? 500 ரூபாய்க்கு மேல நியூஸ் பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? PL480. அப்போ வந்து இதனால சப்போஸ் பருவமழை இல்லைன்னா இறக்குமதி பண்றாங்க அதுல பட்டினியை குறைக்கிறதுக்காக. இந்த திட்டம் பேரு 480. இந்தியா வந்து அமெரிக்காவில இருந்து கோதுமை இறக்குமதி செய்யும் திட்டம். இந்திரா காந்தின்னு போட்டுங்க. இது என்ன பண்ணாங்க? இதுல ஒரு சின்ன சின்ன களை செடி அனுப்பி விட்டாங்க அங்கிருந்து. தெரியுமா? பார்த்தீனியும் பார்த்தீங்களா? யாருன்னா யார் பார்க்கல? கை ஓட்டுங்க. ரொம்ப உங்க ஊர்ல செடியா வளர்ந்து கிடக்குது. நான் டெய்லியும் பாக்குறேன். என்னமா பார்த்தீனியமா? பார்த்தீனியம் வந்து மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க. தெரியுமா? வீட்டு எதிர்க்கே கிடக்காது. ஒழிக்கவே முடியாது. அதை நோட் பண்ணுங்க. இதுல வந்து கூடிய களை செடி பார்த்தீனியம். எக்ஸாம் கொஸ்டின் கேட்டாங்களா? அத எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீனியம் களை செடி எல்லா இடத்துலயும் இருக்குது. வெஜிலேஷன் பார்க்கலையா? பார்க்கலையா மஞ்சடி? இப்ப எதுவும் புடிங்க எடுத்துட்டு வந்து ஒரு ரோட்ல போடுற பாருங்க. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அப்புறமா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அப்புறம் அனுப்பிவிடு பாலாஜி. அதை அனுப்பினா வாட்ஸ்அப் பார்த்து அனுப்பிவிடாது. ரியலா இருக்குது வெளியே. சரியா? அது எத்தனை 2 செடி எத்தனை வைங்க அப்புறமா. அப்பதான் ஞாபகம் இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் அதுங்க. இந்தியாவின் உணவு நெருக்கடி. இந்தியாவின் உணவு நெருக்கடியை சமாளிக்க எதிர்கொள்ளன்னு போடுங்க. இந்தியாவின் உணவு நெருக்கடியை எதிர்கொள்ள புதிய வேளாண் கொள்கை உருவாக்கம். புதிய வேளாண் கொள்கை உருவாக்கம் 1960. ஃபோர்டு அறக்கட்டளை. ஃபோர்டு 1960 ஃபோர்டு போர்டு பார்த்தாதீங்க. ஃபோர்டு அறக்கட்டளை. அடுத்தது எந்த அறக்கட்டளை மூலம் புதிய வேளாண் கொள்கையை அறிமுக சீர்திருத்தம் செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. அந்த ஃபோர்டு ஞாபகம் வச்சுங்க. எதுக்காகன்னு கேட்டாங்கன்னா ஆமா, எப்படி வந்து சமாளிக்கலாம். நெக்ஸ்ட் 60மா?
நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் எதுங்க? ஐஏடிபி. ஐஏடிபி பசுமை புரட்சியில் முதல் கட்டமாக இது அறிமுகம். எது? ஐஏடிபி, அடர்த்தியான பகுதி மேம்பாட்டு திட்டம். அடர்த்தியான பகுதி மேம்பாட்டு திட்டம். புக்கில் வந்து PL 40 கொடுத்துருக்காங்க, தப்புது. எக்கனாமிக்ஸ் புக்கில் அந்த திட்டம் சொன்னாங்க இல்லையா, PL 418 8 விட்டுக்கிறான், 40 கொடுத்துருக்கான். புக்கு பார்த்து அப்படியே படிச்சுட்டு போறீங்க. இந்த புக்கில் வந்து 40 கொடுத்துருக்கான் பாருங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்த பாயிண்ட் இருங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் எதுங்க? இரண்டாவது பசுமை புரட்சி. இல்ல ஒன்றும் சாரிங்க, பசுமை சாதனைகள் கொஞ்சம் எழுதிங்க. நாலேஜ் பாயிண்ட். ஏன்னா பசுமை புரட்சி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் எழுதிங்க. இல்ல பசுமை புரட்சி சாதனைகள் எழுதுங்க. அந்த ஐஏடிபி சொன்ன இல்லையா, பிராக்கெட்ல வழி நடத்தும் திட்டம்னு போடுங்க. வழி நடத்தும் திட்டம். அதே சிலபஸ்ல அந்த புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த புக்ல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, ஐஏடிபி அந்த எழுதுனீங்களே, அதெல்லாம் வழி நடத்தும் கொட்டேஷன் மார்க் போட்டிருக்கீங்க. எந்த வருஷம் கேட்டாங்க? எத்தனை மாவட்டத்துல? 7 மாவட்டத்தில். 7 மாவட்டம் சொல்லையா? சொல்லி 7 மாவட்டங்களில் போடுங்க. 7 மாவட்டங்களில். ஏர் சொல்லிட்டுனா 60 சொன்னேன். 1960. அது ஓகே 60. இந்த ஐஏடிபி சொன்னல இயர், அது 60 எழுதிங்க. அது 60 தான். நெக்ஸ்ட் சாதனைகள் நோட் பண்ணுங்க. அதிக விளைச்சல் தரும் விதைகள். அதிக விளைச்சல் தரும் விதைகள். அடுத்தது இயந்திரங்கள். இயந்திரங்கள், தரமான உரங்கள். தரமான உரங்கள். இயந்திரங்கள்லாம் இப்போ பாருங்க, எதுக்கெல்லாம் இயந்திரம் வந்து தெரியலங்க. நாத்து நடுது, களை பறிக்குது, கலகா புடுங்குது, பறிக்குது, உரிக்குது, உடைக்குது. அதே வந்து சமைச்சு வச்சு கொடுத்துடுது. ஓகே, அடுத்த பாயிண்ட் எதுங்க? கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு. கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு. வங்கிகள் மூலம் குறைந்த வட்டி கடன். வங்கிகள் மூலம் குறைந்த வட்டி கடன். தண்ணீர் தொழில்நுட்பம். இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்து பட்டன் தட்டி மோட்டர் விடுவோம், அது பாட்டு காவாயில என்ன பண்ணுவோம், பாதி தண்ணி ஊறிடும். அங்க நெல், அதாவது வயலோட மடைக்கு போறதுக்கு பாதி தண்ணி போயிடும். இப்ப என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா பயிருக்கு போயிடுது. பட்டன் தட்டினா எங்கேயும் ஒரு டிராப் தண்ணி வீணாகாம எங்க போகுது, பயிரோட வேருக்கே போகுதுங்க. பாத்தீங்களா? இஸ்ரேல் ஒண்ணு பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி டெக்னாலஜில. என்ன டெக்னாலஜிமா? பாலைவனங்களை சோலைவனமாக்குதல். நோட் பண்ணீங்க ஒரு பாயிண்ட். பாலைவனத்துல பயிர் வைக்கிறாங்க. வைக்க முடியுமா? நாமோ கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன். பாலைவனத்தை சோலைவனமாக்கும் திட்டம், இஸ்ரேல். அடுத்தது பஞ்சாப், ஹரியானா. அடுத்ததுங்க, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் சில பகுதிகள் மட்டும், இல்ல சாரி சில தவிர, பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் தவிர
தவிர தவிர மற்ற கிராமப்புற பகுதிகளில் வேலையின்மை அதிகரித்தது. இப்ப போட்டுங்க செகண்ட் ரெவல்யூஷன், செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், இரண்டாவது பசுமை புரட்சி பத்தி பெரும்பாலும் கொஸ்டின் கேட்கல. இதுவரையும் மெயின் எக்ஸாம் பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, குரூப் 1ல மெயின் எக்ஸாம்ல அதெல்லாம் ஒரு சில பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. செகண்ட் எதுங்க, இரண்டாவது பசுமை புரட்சி ஒரு சில பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. வேலையின்மை, ஆமா வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்க மட்டும்தான், அங்க தவிர மீது எல்லா இடத்துலயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. ஏன் அங்கதாம்மா குருலையும் கோதுமையும் மற்ற இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டுல கோதுமை கொண்டு வந்து விளைச்சல் வச்சு பாருங்க, ஒரு 100 கிலோ கோதுமை வச்சு நட்டு பாருங்களாமா, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த பாயிண்ட் இரண்டாவது பசுமை புரட்சி நோட் பண்ணுங்க. நோக்கம் இயர் புக்கில் கொடுக்கல, 11th பிளான் போடுங்க. அதே 11 2 போடுறோம்ல, அது 11th பிளான் 2007 to 12 11th பிளான். இந்த 10 9 10 11 12 இந்த பயோர் பிளான் மட்டும் அடிக்கடி கேட்கறாங்க கொஸ்டின், பாத்தீங்களா? இதை விட்டா எங்க கேக்குறாங்க, முன்னாடி போயிடுறாங்க, 5 6 போயிடுறாங்க. ஆமா, இந்த பயோர் பிளான்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடா படிக்கலாமே, என்னைக்கு படிக்கலாம், திரும்ப ஒரு ரிவிஷனு கால்பரம் வந்த பிறகு பார்க்கலாமா? இதை படிச்சா ஒரு கொஸ்டின் தரமா எழுதலாம், கமிஷன் படிச்சா ஒரு கொஸ்டின் எழுதலாம், ஆக்ட் படிச்சா ஒரு கொஸ்டின் எழுதலாம். என்னப்பா பயோர் பிளான் திரும்ப டெஸ்ட் எழுதிடுவோமா? ஏதோ ஒரு டெஸ்ட் ஆட் பண்ணிடுவோம், ஏண்டா இடைச்செருகள் மாதிரி எந்த டெஸ்ட் எழுதுமோ ஒரு டெஸ்ட் ஆட் பண்ணுவோம், அது டெஸ்ட் எழுதிடுவோம் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் இரண்டாவது பசுமை புரட்சி. நோக்கம் அதிக வேளாண்மை வளர்ச்சி. அதிக சரி, நோக்கம் அதிக வேளாண்மை வளர்ச்சின்னு போட்டீங்களா? ஓகே, 2006 to 2007 ரைஃபன் போட்டுங்க. 2006 to 2007 214 மில்லியன் டன் உணவு உற்பத்தி. 2020 டேட்டா கொஞ்சம் பார்த்துங்க. 2020 400 மில்லியன். என்னாச்சு பாருங்க, டபுள் ஆனது. இந்த வேர்டு டேட்டாவை கேட்காம வேர்டிங்ல கேட்பான். வேர்டிங்ல கேட்டா உற்பத்தி வந்து 2 மடங்காக பெருக்கப்பட்டது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் எதுங்க, வேளாண்மையின் வளர்ச்சி விகிதம் அடுத்த 15 ஆண்டுகளில், வேளாண்மையின் வளர்ச்சி விகிதம் அடுத்த 15 ஆண்டுகளில் 5% 6% உயர்த்த திட்டம். அடுத்த 15 ஆண்டுகளில் 5 6% உயர்த்துதல். ஓகே, அடுத்தது சிறப்புகள் இல்ல முக்கியத்துவம் போட்டுங்க, இல்ல முக்கியத்துவம் போட சிறப்புகள் போடுங்க. என்னென்ன பண்ணணும்னு பாருங்க. இப்ப ஏற்கனவே என்ன பண்ணோம், முதல் ரெவல்யூஷன்ல சீட்ஸ், டிராக்டர், கருவிகள், பூச்சிக்கொல்லி, உரம், 4 சொல்லலாம், திரும்ப சொல்லணும். உரம், பூச்சிக்கொல்லி, தரமான விதை, கருவிகள், இந்த 4மே கேட்பாங்க. திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதுல இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனுக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு சக்சஸ்ஃபுல்லா காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா 4 ரிப்பீட்டா சொல்லிட்டே இருக்கணும். விதை, உரம், பூச்சிக்கொல்லி, இயந்திர கருவிகள், அறுவடை கருவிகள், டெக்னாலஜி, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதுவும் ஒரு பாயிண்ட் சேர்த்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ செகண்டுக்கு பாருங்க, அதே சொல்ல முடியாது, நோட் பண்ணி பார்க்கலாம். உற்பத்தியை 2 மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யக்கூடிய விதைகள். அப்போ ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு கேட்டா ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு கேட்டா அதாவது அந்த HYVPன்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள்னு கேட்டா ரெண்டாவது பசுமை புரட்சி. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் அறிமுகம் எதல்னு கேட்பாங்க, 2வது பசுமை புரட்சி.
அசது. பாசன வசதிகளை துரிதப்படுத்துதல். பாசன வசதிகளை துரிதப்படுத்துதல். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதை துரிதப்படுத்தினா இதனை மேற்கொள்ள நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை எங்க கொண்டு போனோம்? பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்தல். கொஞ்சம் எழுதிட்டு கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனுக்கும் செகண்ட் ரெவல்யூஷனுக்கும் வித்தியாசம் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. அங்க 4 பாயிண்ட் சொன்னது என்னன்னா, சீடு, ஃபெர்டிலைசரு, அப்புறம் அந்த மிஷினரி, வாட்டர் மேனேஜ்மெண்ட். இங்க பாருங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அந்த ஜெனடிக் சீட்ஸ், சரியா? அப்புறம் இன்னொன்னு பாசன வசதிகளை என்ன பண்ணணும்? துரிதப்படுத்தணும். அதை துரிதப்படுத்த என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே உபரி நீர் வந்து அங்க நிறைய கிடக்குது, அதை ஷிஃப்ட் பண்ணி என்ன பண்ணணும்? டிரான்சாக்ஷன் இதில் விடணும் நம்ம. சரியா? பற்றாக்குறை எங்க இருக்கு அங்க கொண்டு விடணும்னு சொல்றாங்க. அப்ப நதிநீர் இணைப்புன்னு கேட்டா செகண்ட். அடுத்து போலாம். நில உடைமை, இந்திய நில உடைமை 2 முடிஞ்சு 10 பாயிண்ட் எழுதிங்க. இந்திய நில உடைமைகள் என்ன சொல்லியிருக்கோம், அதுல அந்த பாயிண்ட்ல எழுதிருக்கீங்களா? போயிட்டு அந்த இடம் விட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க. அதாங்க அந்த ரைத்து வாரி மகள் வாரிலாம் சொன்னோம்ல, அது பேசிக் பாயிண்ட் சொல்லிட்டு பட் அதோட டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். அதில் தான் படிக்கணும். அதை லேண்ட் ரிஃபார்ம்ல தான். நோட் பண்ணுங்க. ஜமீன்தாரி, மகள்வாரி, இந்த மாதிரி 3 பிரிச்சுங்க. ஜமீன்தாரி, மகள்வாரி, ரைத் வாரி. வித்தியாசம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. 2 பாயிண்ட் தான். ரைத் வாரினா விவசாயி, சரியா? ரைத்துனாவே என்ன அர்த்தம்? விவசாயம் பண்றதா ரைத்து. பயிர் மாதிரி போட்டு வச்சுங்க. ஓகே. இது யாரு? ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ். ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ் 1893. கரண் மட்டும் போட்டுக்காதீங்க, அதுல உள்ள எதுங்க. ஓகே. இது என்ன பண்ணுவாங்க? ஜமீன்னா கவர்மெண்ட்டுக்கு எப்படி போகும் டாக்ஸ்? எங்க பாருங்க, லேண்ட் இருக்கும், இங்க ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க, கரெக்டா? இங்க லேண்ட்ல பயிர் வைப்பாங்க, இது கவர்மெண்ட். இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்களேன், இங்க பயிர் வைக்கிறவங்க விவசாயின்னு வச்சுக்கோ. விவசாயி இவர் யாரு? இதுல அந்த நரிப்பல்லாம் போட்டிருப்பாரு தெரியுமா? மோதிரம் ஒன்று பெருசா படத்துல அப்படிதான். நம்ம ஜமீன்தானே எப்படி இருப்பாரு? அந்த நரிப்பல் ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும், அப்புறம் செயின், மோதிரம், இதெல்லாம் இருந்தா யாரு? ஆமா, இதுல போட முடியாது படத்துல. இது கவர்மெண்ட்டுக்கு, சரியா? இப்போ பாருங்க, விளையுது, யாரு வாங்குறாங்க? ஜமீன்தார் வாங்கி எங்க கொண்டு போறாரு? மொத்தமா கொண்டு போவாரா? கொஞ்சம் சைடுல இப்படி போகுது கொஞ்சம், சரியா? மீதி தான் கொண்டு போறாங்க. மீதி இங்க வந்து இங்க தனியா ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அவருக்கு பிரைவேட், அதுல கொஞ்சம் எடுத்துட்டு அங்க போகுது. இது என்னது? ஜமீன்தி. ஓகே. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அதாவது 11 10 பங்கு. பாருங்களேன், 11 10 11 ரூபாய் இருக்கு. அதுல 10, சரி 11 ரூபாய் வருது, மொத்தமா 10 ரூபாய் கொடுக்கணும். 1 ரூபாய் எடுப்பாரா? சரி, ஓகே. 11 ரூபாய் வருதுன்னா 10 ரூபாய் கொண்டு கவர்மெண்ட் கொடுக்கணும், 1 ரூபாய் எடுக்கலானே. அதான் சொல்றாங்க பாருங்க, நில வருவாயில் வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11 10 பங்கு அரசு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீதத்தொகை ஜமீன்தாருக்கு ஊதியம். 1 ரூபாயா இருக்கு, இங்க 1 ரூபாய் போட்டு வச்சிடலாம். இது ஜமீனோட வீடு. இது 11 10 பங்கு அரசுக்கு செலுத்த வேண்டும். 11 10 பங்கு அரசுக்கு செலுத்த வேண்டும். மீத தொகை எவ்வளோ?
ஒன்னு ஜமீனுக்கு ஊதியம். இந்த கவர்மெண்ட் இப்படி இருந்துச்சு எப்போ கார்னவாலிஸ் பீரியட்ல. ஓகேங்களா? எந்தெந்த ஏரியால இருந்து சொல்ல முடியுமா அது? ஓகே, பெங்கால். இடம் வந்து பெங்கால். இதான் கொஸ்டினுங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? எங்க அறிமுகப்படுத்துறாங்க, யாரு பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு அது? பாயிண்ட் ஓவரா? ஓகே, அடுத்து போலாம். மகள்வாரி முறை அல்லது இனம். நான் என்ன சொல்லிருக்கேன், இனம் ஆனா பெண்ணா, ஈஸியா படிச்சுக்கலாம் நம்ம. மகள்வாரினா யாரு? பெண்ணினம். பாருங்க, பெண்ணினம்னா இனம், இனவாரின் பேர் இன்னொரு பேர், அதனால தான் சொன்னேன் பெண்ணினம். பெண்ணினா பெண்டிங், அது இனம்னாக்கா இனவாரி முறையின் பேர் இன்னொரு பேர் இருக்கு. எதுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இடம் மத்திய பிரதேசம், இடம் பஞ்சாப். ஓகே, நீங்க இதுல பாருங்க, ஒரு கிராமமே இருக்கு, வில்லேஜ். வில்லேஜ் குரூப்ல என்ன பண்றாங்க, ஜனங்களா இருக்காங்க. சரியா? கிராம மக்களுடன் குழுவின் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா, இந்த லேண்ட் ஃபுல்லா வில்லேஜ் பீப்புளே என்ன பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. நிலத்தை விவசாயிகளும் பிரித்து கொடுத்து அவர்களிடம் வருவாயை பெற்று அரசுகளை. இவனுங்களை பண்ண குரூப்பா எப்படி சுய ஒதுக்கீடு ஒண்ணு இருக்கா? என்ன பண்றாங்க அவங்க? பேரு குழு. நாம இன்னொரு 500 வருஷம் பொறுத்து படிச்சானா ஒரு ஜெனரேஷன் படிக்கும். என்னன்னு, தமிழ்நாட்டில் சுய உதவி குழு இருந்தது. என்ன படிச்சோம், ஒரு கிராமமே குழுவா இருந்து செயல்பட்டு அதை பிரிச்சு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த சுய உதவி குழு என்ன பண்ணுச்சு, பேங்க்ல இருந்து குறைந்த வட்டி கடன் வாங்கி அவங்க சுயமா தொழில் செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் எடுத்துட்டு பேங்க் கொஞ்சம் கட்டினாங்க அப்படின்னு படிப்பாங்க. எப்போ? அடுத்த தலைமுறை எங்க வரும், இன்னொரு 500-1000 வருஷம் வரும். இது 1700 படிக்கிறோம் நம்ம. 1833. இவங்களை என்ன பண்ண, கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு குரூப்பா. இது எப்படி சொல்றேன், SHG மாதிரி, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி வில்லேஜ் குரூப். வில்லேஜ் குரூப்பாவே சேர்ந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. வர ரைத்துவாரின்றது இது குரூப். ரைத்துவாரி டைரக்டா கொடுக்கறது இப்ப இருக்கிறது சொல்ல வரேன். தனிப்பட்ட ஆள் குப்புசாமியா நேரா போய் விஓ மூலமா எல்லா ரசீதும் ஒன்று இருக்குது. இப்போ ரைத்து பேரு அதுதான். சரியா? அது பேர் வந்து ஜனவரில இருந்து ஏப்ரல் வரையும் கட்டுவாங்க. அதை பில் புக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நீங்க விஓ ஹவுஸ் போனீங்கன்னா ஒரு ரிசிப்ட் ஒன்று கண்டக்டர் மாதிரி சரிமா, ஏப்ரல் மாசம் சொல்லி நீங்க போட்டா பில் போட்டதான் உனக்கு சர்டிபிகேட் கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஏக்கருக்கு வந்து நஞ்சை கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ஏக்கருக்கு வந்து 5 ரூபாய் தான். அந்த நஞ்சைக்கு வந்து 12 ரூபாய், புஞ்சைக்கு வந்து 5 ரூபாய் தான். ஒரு சாதாரணமா டீயே 15 ரூபாய் 20 ரூபாய் விற்குது. அவ்வளவு லேண்ட் வேலைக்கு வச்சுட்டாங்க. சாரி, லேண்ட் டாக்ஸ், லேண்ட் ரெவன்யூ. ஓகே, இங்க பாருங்க, குரூப்பா கொண்டு கொடுத்தாங்க அதை. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இல்ல, இந்த பாயிண்ட் படிக்கிற மாதிரி, கிராம மக்களான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அக்குழுவினர் நிலத்தை விவசாயிகளிடம் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாய் பெற்று அரசு செலுத்தினர். அவங்களே மேனேஜ் பண்றாங்க ஒரு குழுவா இருந்து. இப்ப எப்படி சொன்ன, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி நேரா கமெண்ட் போய். நெக்ஸ்ட் போங்க, அதெல்லாம் கொடுக்கலங்க, அது அவ்வளவு வேண்டாம் நமக்கு. நெக்ஸ்ட், ரைத்துவாரி முறை. ரைத்துனா சொந்த சாகுபடி, சொந்த சாகுபடி முறை. அறிமுகம் 1822 சென்னை மாகாணம். முதலில் அறிமுகம் போடுங்க. இந்தியாவிலேயே முதல் அறிமுகம் சென்னை மாகாணம். ரைத்துவாரி முறை அப்படின்னா தெரியுதுங்க, இங்கதான் உழைக்கிறவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். மன்றோ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அது பாயிண்ட் பாத்துங்க. மன்றோ, ரீட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. விரிவாக்கம் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம். மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம். நிலம் கண்ட்ரோல் ஃபுல்லா இங்க பாருங்களேன். இப்ப லேண்ட் இருக்கு, லேண்ட்ல விவசாயம் இருக்காங்க, பயிர் வைக்கிறாங்க. யாருமே இல்லை, நீ ஒரு குரூப்பா கூட இல்லை. என்ன பண்றாங்க, நேரா கொண்டு போய் கவர்மெண்ட்னா நேரா கொண்டு போய் மோடிகள் கொடுக்கறது இல்ல, அரசு தரப்பு அதிகாரி. யாரு? வில்லேஜ்ல பிஓ. இப்போ போய் பாருங்க, விஓ ஆஃபீஸ்ல ஒரு புக் இருக்கும். சரிங்களா? ஒன்னு கிழிச்சு உங்கள் கொடுப்பாங்க, ஒன்னு அவங்க வச்சுக்கோங்க, இன்னும் ஒன்னு புக்ல இருக்கும். 3 இருக்கும் மொத்தமா. அது ஆக்சுவலா 3
ட்ரிப்ளிகேட்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட்டு, ஒரிஜினல், ட்ரிப்ளிகேட் 3 இருக்கும். அதில் கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவாங்க. ஓகே, இது வந்து யார் இல்லை இதுல? இடைத்தரகர் இல்லை, முழுவதுமா நீக்கப்பட்டதுல. நேரடியாக டைரக்டா இங்க பாருங்க, அதனால சொந்தம் சொல்லிட்டாங்க. நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துதல். என்னங்கம்மா? நேரடியாக, ஓகே, நேரடியாக நில சொந்தக்காரர், நில உரிமையாளர் அரசுக்கு வரி செலுத்துதல். ஓகே, அரசு பாயிண்ட் எதுங்க? இந்திய தொழிற்கொள்கைகள், இது மட்டும் கொஞ்சம் எதுங்க? தொழிற்கொள்கைகள் இது வந்து போன குரூப் 4க்கு முன்னாடி குரூப் 4ல இந்த கொஸ்டின். இண்டஸ்ட்ரி பாலிசிஸ், இது புரியுதுங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இடைத்தரகர் இருந்தா யாரு? ஜமீன். அவர் வந்து நல்லா ஏகபோகமா இருந்தார் தெரியுமா? அவர் என்ன பண்ணுவாரு, கவர்மெண்ட் கொடுக்குற நிலத்தை ஒரு 15-17 பட்டி அவருக்கு வச்சுக்குவார் சொந்தமா. அதனால ஜமீன்தாரி முறை ஒழிப்புன்னு கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஜமீன்தாரி கேண்டா அப்படின்ட்டு ஜமீன் முறை. இப்போ ஒரு ஜமீன்ல இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் எவ்வளவு சொந்தமா இருக்கும் ஜமீனுக்குலாம்? சரி, எது எப்படி வந்திருக்கும் ஜமீனுக்கு? ஆட்டை போடுறது. அப்புறமா ஆட்டை போட்டான்னு பிராக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் பொறுத்து எது அது கட் பண்ணி. தொழிற்கொள்கை, முக்கிய தொழிற்கொள்கைகள் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒவ்வொன்றும் 2 பாயிண்ட். இது என்ன? அது தெரியுதுமா? 48 எல்லாருக்குமே தெரியும். என்ன முதல் தொழிற்கொள்கை? 60 அடுத்தது குட். அடுத்து சரளா சொல்லுங்க. சாரி, 80 90. ஓகே, எத்தனை மொத்தம்? இதுக்கு பேர் என்ன? ஜூலை 24. இது பேர் எல்பிஜி. இதுக்கு பேர் என்ன? எல்பிஜினா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இப்ப பாருங்க, போன வாரம் காட்பாடியில ஒரு இஷ்யூஸ் நடக்குது. இதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஃபேமஸ். அது ஒரு இஷ்யூ சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, அது முக்கியமானது. அது இல்லை அப்படியே ஓடட்டும். எப்படின்னா, போன வாரம் நடந்தது சம்பவம். சிலிண்டருக்கு என்ன பண்ணிருக்காங்க, அது காட்பாடி சம்பவத்தில் இருக்குது. காட்பாடி தலைமைட்டு தான் அது, தேவைக்கு பக்கத்துல. சிலிண்டர் பற்ற வைக்கிறதுக்கு லைட்டர் பார்த்துருக்காங்க. எப்போ பார்ப்பாங்க? அதை ஆன் பண்ணிட்டு லைட்டர் இல்லை, தேடி பார்த்தாங்க இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆஃப் பண்ணல, உடனே தீப்பெட்டி போய் பார்த்துருக்காங்க. தீப்பெட்டிக்கு உடனே கிடைக்குதுன்னா வேற எங்க வச்சுட்டு இருக்காங்க அதை. அப்ப என்ன பண்ணணும்? தீப்பெட்டியும் பக்கத்துல வச்சுக்கணும். தீப்பெட்டின்னு ஒரு பர்டிகுலர் இடம் வச்சுக்கணும். லைட்டருக்கு ஒரு இடம் வச்சுக்கணும். லைட்டர் இல்லாத இடத்துல தீப்பெட்டி தேடி போயிருக்கேன். வெளியே எங்க இருக்கும்? அது ஏதாவது அடுப்பு கரையில் எங்க இருந்திருக்கலாம், வேற எங்க இருக்கும். மீன் டைம் என்னாச்சுது? கேஸ் வேக மாத்திரம் வந்தாங்க, பத்த வச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் நம்ம சென்சிட்டிவா. சரியா? அது சம்பவம் நடந்தது போன வாரம். ஓகே, பாருங்க, அந்த எல்பிஜி இல்லது. சரியா? ஓகே, 48 முதல் தொழிற்கொள்கை நோட் பண்ணி பார்க்கலாம். கலப்பு பொருளாதார எப்ப அறிமுகம் பண்ணாங்க? ஓகே, எதுங்க இது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட் எதுங்க? இது முதல் தொழிற்கொள்கை. நம்பர் போட்டு எதுங்க? 1948. இது முதல் தொழிற்கொள்கை. அடுத்தது 1942. இயர் போட்டுங்க, ஏப்ரல் 6. இனிமேல் டேட்டு படிக்கும் போது எதை படிக்கணும்? 1948 ஏப்ரல் 6 எங்க படிக்கணும்? 1994 ஜூலை 4. இதை படிச்சா அதை படிச்சிடும். டேட்டோட இருக்கு, அதை பார்த்து நல்ல. ஆனா அறிமுகத்தில் தான் போடுறாங்க. இன்னொரு பாயிண்ட் எதுங்க? 2வது பாயிண்ட், முதல் தொழிற்கொள்கை அறிமுகம். 2வது, இதன் மூலம், இதன் நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல் ஆகும். அறிமுகம் எங்க வரும்? கரெக்ட் தான். அது நான் திரும்ப ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். பிடிஎஃப்னா ஒரு அந்த பேஜ் இருக்கும், அதில் அனுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ஆனதுனா செகண்டா இருக்கலாமா?
அவங்க 48ல வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க, அறிமுகம் பண்ணிடுறாங்க. கலப்பு பொருளாதாரம் அறிமுகம் இதுல போட்டுங்க. கலப்பு பொருளாதாரம் பக்கத்துல எழுதிங்க. மிக்சட் எக்கனாமி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், அரசு துறையும் தனியார் துறையும் இணைந்தது. நேரு நேரோட பீரியட் எழுதிங்க பிராக்கெட்ல 1947 டு 64. நடைமுறை செகண்ட் பிளான் போட்டுங்க. அரசது மத்திய அரசின் இதுங்க ரயில்வே, மத்திய அரசின் கீழ் போடுங்க. மத்திய அரசின் கீழ் ஒரு ஐஃபன் போட்டு ரயில்வே, அணு, தபால், என்ன சொன்ன, ரயில்வே, அணு, தபால், போஸ்டல், ராணுவ தளவாடங்கள், நெக்ஸ்ட் மாநில அரசு. இந்த ஆக்ட்ல தான் சொல்லுது 1940 ஆக்ட்ல மாநில அரசின் கீழ் நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள், விமான உதிரி பாகங்கள், வாகன உற்பத்தி போடுங்க. வாகன உற்பத்தி, எண்ணெய் வளங்கள், இது மாநில அரசின் கீழ் செயல்படும். தனியார் அமைப்புகளின் கீழ் பிரைவேட் செக்டர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிரைவேட், இந்த தொழிற்கொள்கைகளை எதெல்லாம் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதை பார்த்துங்க கொஞ்சம். பிரைவேட் செக்டர்ல பாருங்க, மேல இருக்கிற சொல்லாததெல்லாம் இருக்கும், சென்ட்ரல் ஸ்டேட்ல இல்லாதது அப்படின்னு போட்டு மேற்கண்ட இரண்டில் ஆமா அதுல எழுதும்போது எழுதுங்க. தனியார் அமைப்பில் எழுதும்போது மேற்கண்ட இரண்டில் இல்லாத தொழில்களில் தனியார் அமைப்பு மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடுதல். போஸ்டல் எதில் வர்றோம், வாகன உற்பத்தி, ஓகே. எண்ணெய் வளங்கள், ஓகே. அடுத்த பாயிண்ட் எதுங்க, இந்திய தொழில்கள் 4 வகை பிரிக்கப்பட்டது. இந்த ஆக்ட் தான். எந்த ஆக்ட்? 1948. இந்திய தொழில்கள் 4 வகை. 56 வேற இருக்கு. 56 போன முறை குரூப் 4 கொஸ்டின். போன முறை குரூப் 4க்கு முன்னாடி புக் பேக்கே இருக்கும் அது. அடுத்தது குடிசை தொழில்கள் மற்றும் சிறிய அளவு தொழில்கள் பாதுகாக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் வந்து கொஸ்டின் கேட்பான். குடிசை தொழில்கள் மேம்பாடு எதுன்னு கேட்டாக்க ஃபர்ஸ்ட் பாலிசி. குடிசை தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள் பாதுகாக்கப்பட்டது. அரசு போட்டுங்க. அரசு ஆக்ட் வந்து 1956 தொழிற்கொள்கை. எத்தனை வந்தது? அதுக்கு முன்னாடி இது மனப்பாடம் பண்ணணுமே, எப்படி பண்றது? இப்போ ஒன்னாவதும் கடைசி ஞாபகம் இருக்குமே எல்லாருக்கும். ஏன்னா கொஸ்டின் ரிப்பீட் கேட்டுட்டே இருக்காங்க. முதல் தொழிற்கொள்கை எது? முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் எப்போது ஏற்றப்பட்டது? அதெல்லாம் ஓகே. 48. 1991 நம்ம பலமுறை படிச்சோம். எக்ஸாம் ரிப்பீட் கொஸ்டின் அது. 1990 ஜூலை 24. அதுக்கப்புறம் பாருங்க 48க்கு அப்புறம் 56, 77, 80, 90. நீங்க வந்து இந்த 4 இயரை வந்து திரும்ப கனெக்ட் பண்ணிக்கணும். அதுல வேணா இதுக்கு முன்னாடி ஒண்ணு படிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் படிக்கணும். அதோட ஜாயின் பண்ணி 90, 91, 48, 56, 77, 80. ஏதாவது ஃபேரா படிச்சு 48, 56, 77, 80, 90, 91. இல்ல ட்ரிபிளோடு சேர்த்து படிங்க. நீங்க 2 படிச்சா ஈஸியா இருக்கும். 48, 56, 77, 80, 90, 91. இப்படி படிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும். நீ தனித்தனியா படிச்சா கஷ்டமா இருக்கும். 48, 56, 77, 80, 90, 91. இது ஏன் சொல்ல வரேன்னா 4 ஆப்ஷன்ல எது தொழிற்கொள்கையுடன் தொடரப்பட்டதுன்னு கேட்பாங்க.
அப்போ கொஸ்டின் வந்து 97 இருக்குங்களேன், வருமா? 97 வருதா? வராது. ஆனா மைண்ட் செட்ல உனக்கு 77 இருக்கும். 97 பாக்குற மாதிரியே தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா அதை போட்டு வந்துருங்க. அது சிம்பிள் கொஸ்டின். எதெல்லாம் வருதுன்னு கேட்பாங்க. 48, 97, 91, 1977. ஆன்சர் வந்து என்னதுக்கு? 97 ஆன்சர். இது பேசிக் பாயிண்ட். இப்போ கொஞ்சம் டெப்தா போகும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதற்கு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட் செக்டர் எப்படி இருக்கு, குடிசை தொழில் மேம்பாடு எப்படி இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நோட் பண்ணுங்க. 1956 தொழிற்கொள்கை. மகிழன் வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. உடனே உங்களுக்கு பவர் பிளான் ஞாபகம் வரும். சரியா? இதுவும் அதுதான். இரண்டாவது தொழிற்கொள்கை யாருடைய வளர்ச்சியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? மகிழன் வளர்ச்சி அடிப்படையில், வளர்ச்சி மாதிரி, மகிழன் வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. கனரக தொழிற்சாலை முக்கியத்துவம். தொழிற்கொள்கை 1956 கனரக தொழிற்சாலைக்கு. 48 எதுக்கு? குடிசை தொழில். ஒவ்வொரு வேர்டு கீவேர்ட் நான் போச்சு. 48 குடிசை தொழில், 56 ரெண்டாவது வந்து கனரக தொழிற்சாலைக்கு. தொழில்கள் 3 வகை. தொழில்கள் 3 வகை. அதே தொழில்கள் 4 வகைனா 48, 3 வகைனா 56. பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இது வந்து பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இன்னொரு பாயிண்ட், பெரிய நிறுவனங்களை முன்னேற்றும். பெரிய நிறுவனங்களை முன்னேற்றும். இன்னொன்னு, குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்களுக்கு நேரடி மானியம். ஆனா அங்க பாதுகாப்பு, இங்க மானியம் கொடுக்குறாங்க. குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்களுக்கு மானியம் அளித்தல். முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறைகள். பண்ணியாதீங்க, அவ்வளவு முடிஞ்சு. 2 ஆக்ட் தான் கொடுத்துருக்காங்கல்ல, இது போதும் நமக்கு. வேலை வேற எதுவும் இல்லாதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இல்லாதெல்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் எதுங்க, முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறைகள் எதுன்னு கேட்கிறாங்க. முன்பதிவு இல்லா தொழில்துறைகள் பிராக்கெட்ல 1993 போட்டுங்க. 1993 செம்பு மற்றும் துத்தநாகம் சுரங்க தொழில். காப்பர் ஜிங்க் மைன்ஸ் மட்டும், காப்பர் அண்ட் ஜிங்க் மைன், செம்பு மற்றும் துத்தநாக தொழிற்சாலை. இது வந்து கவனிங்க, இது வந்து புக் பேக்ல அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க அப்புறமா. இது ஆப்ஷன் பி, ஞாபகம் வச்சுங்க. எது? அந்த ஜிங்கும் காப்பரும். சரியா? 1956 தொழிற்கொள்கை முக்கியத்துவம் கேட்டா பெரிய முன்னேற்றங்கள், பெரிய நிறுவனங்கள் முன்னேற்றது சொன்ன இல்லையா? பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது ஆப்ஷன் ஏ. மாத்தவே மாட்டாங்க அதை.